ஒரு மனிதனோட சாதாரண சம்பளம் வெறும் 20,000 30,000. ஒரு தமிழக அமைச்சரோட மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அரசு வாகனம், அரசு வீடு, பயணச் செலவு, பாதுகாப்பு, அலுவலக வசதி இது எல்லாமே அரசு செலவுல தான் செஞ்சு கொடுக்குறாங்க. தமிழக அமைச்சர்களுக்கு சம்பளமும் மாதப்படியும் சேர்த்து சுமார் 3 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த சம்பளம் அவங்களுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அரசாங்க பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் மக்கள் பொதுப்பணியை நிறைவேற்றுறதுக்காண்டி தான் இந்த 3 லட்ச ரூபா அரசாங்கம் எங்கேருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மக்கள் வரிப்பணத்தில் நம்ம கிட்ட வரிப்பணம் தான் அவங்களுக்கு சம்பளமாக போகுது. அவங்கள கேள்வி கேட்குற அதிகாரம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. மக்கள் கேள்வி கேட்டு அமைச்சர்கள் கொடுத்த பதில்கள் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். இப்போ மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். தூத்துக்குடியில் தொடர்ந்து மீனவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டு, தூத்துக்குடியில் கேளுங்க சொல்லி ஒரு அதிர வைக்கிற பதில் ஒன்று சொல்லியிருக்கு. காவேரி பிரச்சனைனா காவேரியில் பேசணும், இல்லை முல்லை பெரியாரில் பிரச்சனைனா முல்லை பெரியார் டேம் மேலே ஏறி பேசணும். நம்ம வரிப்பணம் தான் அவங்களுக்கு சம்பளமாக போகுது. நம்மளுடைய பிரச்சனைகளை அவங்க சரி செய்கிறாங்களா? இதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.